ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா சந்தோஷமாக உன்னை தேடி வந்தேன். அதனால தான் ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறமா இந்த நாளை மனமகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஆரம்பின்னு சொல்லும் விதமாக உன்னை நோக்கி அவசரமாக ஓடி வந்தேன். இப்போது உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை முழுமையாக காப்பாற்ற நான் இருக்கேன். இனி நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நடக்க போகுது. இத்தனை நாள் ஆகியும் கூட உன் கஷ்டங்கள் எதுவுமே தீரலையே. இந்த சாயப்பாவை நம்பி வந்தோமே, இன்னுமே துன்பமும் துயரமும் நம்ம வாழ்க்கையில இருக்கேன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. இப்போது உனக்கு எல்லாமே கைகூடி வெற்றி பெறுவதற்கான நல்ல நேரமாக வந்துவிட்டது என் செல்லமே. உன் கஷ்டமெல்லாம் போகணும்னு எதிர்பார்த்து தானே என்னை தேடி வந்த. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதுமே ஏமாற்ற மாட்டேன். நீ நினைச்சது எல்லாத்தையுமே இன்றே உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்துல உன்னை பின்தொடர்ந்து கொண்டு உனக்கு துணையாகவும் இந்த சாயப்பா இருந்துகிட்டு தான் இருக்கேன். சில சமயங்கள்ல என் ஆலயத்துக்கு வரணும்னு நீ யோசிக்கிற, ஆனா வர முடியாம போகுதே நினைச்சு மனமுடைந்து நொந்து போகிறாய் தானே. உன் கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டு நீ வந்தா போதும். நீ என்னை பார்க்க வரலைனாலும் என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கான தரிசனம் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என் செல்லமே. உன் மனசுக்கு அமைதியை தர்றேன். முதல்ல மனசை அமைதியா வச்சுக்கிட்டா தானே என் தரிசனத்தை உன்னால் உணர முடியும். இந்த சாயப்பாவின் அருள் எப்போதுமே உனக்கு இருக்கும்போது உனக்கு யாருமே இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்காத. நீ 7 கடல் தாண்டி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீ கூப்பிட்டினா அடுத்த நொடியே உனக்காக உன் கண்ணு முன்னால நான் வந்து நிற்பேன். நீ கஷ்டப்படுறத பார்த்து உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் விதி இப்படிதான்னு சொல்றாங்களா? அப்படி சொல்பவர்களிடம் சத்தம் போட்டு சொல்லு, என் கூட இருக்கிறது என் சாயப்பா. அவர் நிச்சயமாக என் விதியை மாற்றி எழுதி எனக்கு பேரும் புகழும் கொடுத்து உச்சிக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைப்பான்னு. உனக்காக நான் இருக்கும்போது நீ கலங்கவே கூடாது என் செல்லமே. இப்போது வேணும்னா உனக்கு வாழ்க்கையில தனிமை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். இது உனக்கு அவ்வளவு சுகமானதாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனா என்ன பண்றது, தனிமையும் கஷ்டமும் மனிதனுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து சேர்ந்தே தீரும். எப்பப்போ என்னென்ன வருதோ அதை அப்பப்போ அப்படியே ஏத்துக்க தயாராக இரு. உனக்கு பிடிக்காத 100 பேரின் பக்கத்தில் இருப்பதை விட நீ விரும்பக்கூடிய உன்னுடைய தனிமையே உனக்கு போதுமானதுதான். உன்னை சுத்தி நிறைய பேர் இருந்தா மட்டும் சந்தோஷமா என்ன? கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க நிறைய பேரு. நல்லவன் நல்லவன் வெளியே காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள உனக்காக கெட்டதை யோசிக்கிறவங்க 100 பேரு. இப்படி உனக்கு எதிராக வேலை செய்யும் மனிதர்கள் உன் அருகில் இருப்பதை விட அவங்கள விட்டு நீ தனியா ஒதுங்கி இருக்கிறதே நல்லதுதான். இப்போது வேண்டுமானா உன் வாழ்க்கை வறுமையில இருக்கலாம், அதை நினைச்சு நீ மனம் கவலையோட இருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே தெரிஞ்ச இந்த சாயப்பா உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கொடுக்கிறேன். கூடிய சீக்கிரமே உன் வறுமையை போக்கி உன் வாழ்க்கையை வளமானதாக நான் மாற்றி காட்டுறேன். இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. நான் உன் கூட உனக்கு துணையா இருக்கேன்னு சொன்ன பிறகும் நீ ஒரு சாதாரண மனிதரை போல ஏன் கவலைகளை மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்க? மனசுல கவலைப்பட்டினாலே உன் வார்த்தைகள்ல கோபமும் எரிச்சலும் வந்துடும். அது உனக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நீ மனசு அமைதியா வச்சிருக்கும் போது நீயும் நிம்மதியா இருக்க. பேசுற வார்த்தைகளும் ரொம்ப அன்பானதா, பணிவானதா, கருணை உள்ளதாக, பொறுமையுடன் கூடியதாக இருக்கு. ஆனா எப்போவோ மனசுக்குள்ள கோபம் வருதோ, எப்போவோ மனசுல கவலைகள் வருதோ அப்போவே எரிச்சல் பற்றி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசுற. அதனால தானே எப்போதுமே கவலைப்படாதன்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் ஒரு துன்பம் வந்தது போல இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் உனக்கு இன்பம் ஒளிஞ்சிருக்கு. எல்லாமே சீக்கிரமே உனக்கு நடக்கும். இப்போது நடக்கிற எதை பார்த்தும் நீ உணர்ச்சி வசப்படாத. உனக்கே உரித்தான பெருந்தன்மையோட
விட்டு கொடுத்து போகப்பாரு என் செல்லமே. இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ செஞ்ச தவறுகளையும் அதனால் அடைந்த இழப்புகளையும் ஏற்றுக்கொள். மறுபடியும் எந்த தவறுமே நீ செய்யக்கூடாது. இந்த சாயப்பா உன் கர்ம வினைகளையெல்லாம் விலக்கி நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் உனக்கு அமைச்சு தரதான் போறேன். கூடிய சீக்கிரமே நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். உன் வாழ்க்கையில வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, அதுதான் உனக்கானதுன்றதை உணர்ந்து கொள்ள தயாராகு. இதுல உன்னை சுத்தி இருக்கவங்கெல்லாம் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்க, கேலி செய்வாங்க. மற்றபடி யாருமே உனக்கு உதவியாகவோ உறுதுணை போறதில்லை தானே. நீ மகிழ்ச்சி என் பிள்ளைறேன். நல்ல சந்தோஷமான உயர்வான வாழ்க்கையை நீ வாழணும்னு நினைச்சினா ஆணவம் செய்தும் எல்லாமே என் சாயப்பாவின் செயல்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ என் பொறுப்புல விட்டுட்டாலே நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்துடும். உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்து. ஏன்னா வாழ்க்கையில வெற்றி தொடர்ந்து பெறணும்னா ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கணும் அல்லவா. நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த சாயப்பா எல்லாத்தையுமே உனக்கு செஞ்சு தர தயாராக தான் இருக்கேன். இனிமேலும் நீ கவலைப்படவோ குழப்பமடையவோ அவசியமே இல்லை. ஆசைகள் வேணும்னா மனுஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அன்புங்கிறது மாறாத குணம் அல்லவா. நான் உன் மேல வச்சிருக்க அன்பு ஒருபோதுமே மாறாது. இந்த சாயப்பா இந்த அன்பை எப்போதுமே உனக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன். உன் வாழ்க்கையில நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் தயாராகவே இருக்கிறேன் என் தங்கமே. உனக்காக நீ ஆசைப்பட்டது எங்க இருந்தாலும் அதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான். ஆனா நீ எதிர்பார்த்ததெல்லாம் தானாகவே உன் கைகளில் வந்து சேர்ந்துருன்னு தப்பு கணக்கு போடாத. ஒரு விஷயம் உனக்கு வேணும்னா அதற்காக நீயும் முழு முயற்சியில் ஈடுபட்டால் மட்டும்தானே அதை உன்னிடம் நான் என்னால் கொண்டு வந்து சேர்த்து வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க முடியும். உன்னுடைய எல்லா துன்பங்கள்ல இருந்தும் உன்னை காப்பாத்தி மறுபடியும் அது நடக்காத அளவுக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு வேலியாக நான் நிற்க போறேன். நீ எதை பார்த்தும் பயப்படாம எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. நீ நினைச்சது போல சில நிகழ்வுகள் நடக்காத போது அதை நினைச்சு நீ வருத்தப்படுறதும் ஏமாற்றம் அடைகிறதும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. ஆனா நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காம தாமதமானாலும் அதையும் நான் ஒரு காரணத்துக்காக தான் செய்தேங்கிறத புரிஞ்சுக்கோ. சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கணும்னு தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உடலும் மனசும் சோர்ந்து போயிருக்கிற உன்னை உற்சாகமாக நான் வாழ வைக்கிறேன். நீயும் புத்துணர்வோட புது வாழ்க்கையை வாழ தயாராக என் தங்கமே. ஓம் சாய்ராம்.